ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸில் தைக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த மாதிரி மெயின் டாட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருப்போம். இன்னொரு சைடு பார்ட்டில் வந்து நமக்கு இந்த கரெக்டான அளவை வந்து நம்ம அதில் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மெத்தட் உண்டு. ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் தான் நம்ம அந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணியிருப்போம். அந்த டாட் மார்க் பண்ண பார்ட்டு இப்படி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொரு பார்ட் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டும் சரிசமமாக நமக்கு இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட விலகாமல் கரெக்டாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த டாட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், அந்த முக்கு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டில் இப்படி ஒரு ஹோல் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. எல்லா சைடும் இப்போ ஆம் ஹோல் டாட்டு, மெயின் டாட்டு, ஹுக் சைட் டாட்டு எல்லா டாட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி பார்த்தோன்னா நமக்கு அந்த டாட்டு கரெக்டான மெயின் டாட்டோட எல்லா டாட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இந்த அளவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு நமக்கு என்ன கேப்பு நம்ம விட்டுருக்கோமோ, அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு என்ன கேப்பு விட்டுருக்கோமோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். நமக்கு அளவுகள் வந்து கரெக்டாக வரும். இது வந்து இன்னொரு மெத்தடு. இந்த மெத்தட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை விட ஈஸியான மெத்தட் இன்னொன்று இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சைடு வந்து இந்த டாட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த டாட்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு சாக் பீஸ் வச்சு கொஞ்சம் டார்க்காக நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு லைன் சுற்றிக்கும் 3 இடத்துலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேயும் அந்த சாக் பீஸ் வச்சு ரொம்ப கொஞ்சம் திக்காக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு நம்ம இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வரைஞ்ச பீஸை அதுக்கு மேலே கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா அளவுமே ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிறது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா சைடுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டாலே போதும். இப்போ தட்டி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். நமக்கு அந்த கரெக்டான அளவு வந்து நமக்கு அதில் கரெக்டாக விழுந்திருக்கும். நம்ம சாக் பீஸ் வச்சு வரைஞ்ச அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கு பிறகு அதை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தடோட செகண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எல்லா அளவுமே ஒரே இதிலே கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.